தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். இறையேசுவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, இன்றைய நற்செய்தியானது யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் வசனங்கள் 22 30 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆடுகளை பற்றி பேசுகின்றார். ஆயனுக்கும் ஆடுக்கும் உள்ள உறவை நாம் பல நேரங்களில் சிந்தித்தோம். இன்று அவரை சார்ந்த ஆடுகள், அவரை சாராத ஆடுகள் என்று இரு பிரிவுகளை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. இந்த அவரை சார்ந்த ஆடுகள் அவருடைய குரலுக்கு செவிசாய்க்கின்றன, அவரை அடையாளம் கண்டு கொள்கின்றன, கடைசியாக அவரை பின்பற்றுகின்றன. அவரை சாராத ஆடுகள் அவரை கண்டுகொள்ளவில்லை, அவருடைய குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, அவரை பின்தொடரவில்லை. இதனால் அவர்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றார்கள், சிதறுகின்றார்கள். எதிரிகள் அவர்களை சிதறடிக்கின்றார்கள். இது ஆயனுக்கும் ஆடுக்கும் உள்ள உறவு. இதே போலதான் நம்முடைய வாழ்வும் இருக்கின்றது. நாம் எப்பொழுதெல்லாம் இயேசுவை அறிந்து அவரை பின்பற்றி அவருடைய குரலுக்கு செவிசாய்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வு ஒரு சிறந்த வாழ்வாக இருக்கும். நாம் அவருடைய குரலுக்கு செவிசாய்க்காமல், அவரை பின்பற்றாமல், அவருடைய வார்த்தையை கேட்காமல் நாம் வாழ்கின்ற பொழுது நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றோம். இறையேசுவில் பிரியமுள்ள என் இனிய அன்பு சொந்தங்களே, நல்ல ஆயனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நல்ல ஆயன். அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய அன்பு குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவுரையாக கூறுகின்றது. பல நேரங்களிலே நாம் கெட்ட ஆயர்களை தேர்ந்தெடுத்துக் ஆயனை தேர்ந்தெடுக்கின்றோம், தலைவனை தேர்ந்தெடுக்கின்றோம். அவர்கள் நம்மை ஏமாற்றி, நம்மை வஞ்சக வலையில் வீழ்த்தி, நம்மை அவர்கள் சிதறடிக்கின்றார்கள். இறையேசுவில் பிரியமுள்ள என் இனிய அன்பு இறை சொந்தங்களே, நம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவோம். அவர் மூலமாக நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.